தேசிய ஜனநாயக கூட்டணியில சவுத்துல வந்து இதுவரைக்கும் டிடிவிக்கு இருந்த ஆதரவு, இதுவரைக்கும் ஓபிஎஸ்க்கு இருந்த ஆதரவு சின்னம்மா அவர்களை வைத்து தான் இருந்தது. தென் மாவட்டத்தில் பொறுத்தவரை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் மக்கள் மத்தியில் இவங்களுக்கு சின்னம்மாவுக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை எடப்பாடியும் துரோகம் பண்ணி விட்டார் என்று அந்த ஆதரவு சக்தியாக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு வங்கி இருந்தது. அந்த வாக்கு வங்கி இப்போ நான் கண்ணால் பார்த்தேன். ஆயிரக்கணக்கான மக்கள் சின்னம்மா அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு முன் திரண்டிருக்கிறார்கள். அவருடைய கலந்துரையாடினார்கள், உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள். அதனால் நிச்சயமாக என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த சின்னம்மா எடுத்துக்கூடிய சவுக்கடி அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு உயிரோட்டம் கொடுக்க போகுது. உயிரோட்டத்தோட அவங்களுக்கு துரோகம் பண்ண எடப்பாடிக்கு அவங்களுக்கு திடீர் பங்காளி, இப்போ திடீர் சாம்பார் இட்லின்னு சொல்கிறாரு, இவர் திடீர் பங்காளி எப்படி ஆனார்? இதனால் தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இணைஞ்சிருக்கிறது சின்னம்மா அவர்களுக்கு அந்த பகுதியில் ஒரு பெரிய அனுதாபத்தையும் இரக்கத்தையும் கூட்டியிருக்கு. அதனால் அதிமுகவை அவங்க எதிர்காலத்தில் வழிநடத்துவதற்கு நிச்சயமாக அவங்க தேர்தல் காலத்தில் நின்றால் அவர்களுக்கு தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஆதரவு அலை வீசும் என்பது என்னுடைய கருத்தாகும். நான் என் கட்சி அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முடிவே ஏற்கனவே நான் சொல்லிட்டு வரேன், தெளிவாக எல்லா இதுலேயும் சொல்லிட்டு வர்றேன். நான் இன்றைக்கி அவங்க என் கட்சியின் ஆதரவுன்னு சொல்லலை, நீங்கள் அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன்னா நான் எடுத்துருக்கிற முடிவு என்னென்னு கேட்டால், அவங்க எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, நன்றி தெரிவிக்க வந்திருக்கேன், நன்றி தெரிவிச்சிருக்கேன். நல்லது எங்கே இருக்கோ அதை சொல்லுவேன், கேட்பேன். நான் திராவிட கருத்தியலாளர், பெரியாரின் சிந்தனையாளர். அதனால் இன்றைக்கு திமுகவை பாஜக அழிக்க நினைக்கல. இன்றைக்கி அவங்க நினைக்கிறது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தொண்டர்களும் அம்மாவின் தொண்டர்களும், நான் அந்த இடத்துலேருந்து சொல்லிட்டு போகிறேன், அவங்க அழிக்க நினைக்கிறது ரெட்டலையை தான். இன்றைக்கி நடக்கிற தேர்தல் 2026 தேர்தலில் ரெட்டலையும் அதிமுக அழிக்க நினைக்கிறாங்க. அதற்கு எடப்பாடி டிடிவி போன்றவர்கள் துரோக சக்தியாக மாறுறதை தடுத்து நிறுத்தக்கூடிய பெரிய போர்ப்படை தளபதியாக சின்னம்மா வெளியே கிளம்புறாங்க. அவங்க அதிமுகவை காப்பதற்கும் துரோகிகளிடமிருந்தும் பாஜகவிடமும் அதிமுகவை 2026 தேர்தலில் மீட்பார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.